ஓம் ஸ்ரீ சாய்ராம். அக்டோபர் 30, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். பயிற்சி உங்களுக்கு பேரானந்த அனுபவம் என்னும் பொன் விளைச்சலை அளிக்கிறது. முழு நேரத்தையும் வேலி அமைப்பதிலேயே செலவழித்தால் எப்போது பயிரை வளர்ப்பீர்கள்? விவசாயத்தை பற்றியும் அதிக மகசூல் தரும் விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றின் மூலம் கிடைக்கும் சிறந்த பயிர்களை பற்றியும் படிப்பதற்கு உங்கள் நேரம் அனைத்தையும் செலவழித்துவிட்டு உழவோ, விதைக்கவோ, தெளிக்கவோ, தோண்டி களை எடுக்கவோ செய்யவில்லை என்றால் களஞ்சியம் எப்படி நிரம்பும்? படிப்பது, ஓதுவது, கேட்பது இவை மட்டும் போதாது, பயிற்சி தேவை. நசிகேதன் இதை செய்தான், ஸ்வேதகேது அதை சொன்னான் என்று உங்களுக்கு சொல்வதால் என்ன பயன்? நீங்கள் அவர்களை உங்கள் லட்சியங்களாகவும் முன்மாதிரிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் ஏற்றுக்கொள்ளாத வரை இந்த மறைநூல்கள் வெறும் கட்டுக்கதைகளாகவே இருக்கும். அவர்களின் மன உறுதி, நம்பிக்கை, விழுமிய உணர்வுகள், நேர்மை ஆகியவற்றை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் அவற்றை பெறுவதற்கு ஏங்குங்கள். அதன் பின்னரே நமக்கு இன்னும் ஒரு நசிகேதனும் ஸ்வேதகேதுவும் கிடைப்பார்கள். இல்லையென்றால் மனித வரலாறு முழுவதிலும் ஒரே ஒரு நசிகேதனும் ஒரே ஒரு ஸ்வேதகேதுவும் மட்டுமே இருப்பார்கள். தெய்வீக அருளுரை, ஏப்ரல் 22, 1967. நீங்கள் இறைவனிடம் நெருங்கி வந்து உங்கள் பிரேமையினால் அவனுக்கு பிரியமானவராக ஆக வேண்டும். அவ்வாறு நடக்கும்போது ஆசைகள் மறைந்து விடுகின்றன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.